திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் வருடந்தோறும் கார்த்திகை மாதம் 10 நாட்கள் கார்த்திகை மகா தீபத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்வார்கள். இந்த சூழ்நிலையில் 2024ஆம் ஆண்டு கார்த்திகை மகா தீபம் மிகுந்த சவால் நிறைந்த நிலையில் நடைபெற்றது. டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி பெய்த கனமழையால் கடும் மண் சரிவு ஏற்பட்டு உயிரிழப்பும் ஏற்பட்டது. இதனால் இக்கட்டான சூழ்நிலையை மாவட்ட நிர்வாகம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. அதுவும் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டர் திரு தே. பாஸ்கர பாண்டியன் பணியை பலரும் பாராட்டிய வண்ணம் உள்ளனர். தீபத் திருவிழாவுக்காக காவல்துறை மற்றும் அறநிலையத்துறையினரின் உழைப்பும் பாராட்டத்தக்க வகையில் இருந்தது. ஆனால் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த கோயிலில் சுற்றுப்புறத்தை திருவண்ணாமலை மாவட்டத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக்கொள்வதில் பெரும் பங்கு மாவட்ட துப்புரவு தொழிலாளர்களின் பணியை பாராட்டாதவர்களே கிடையாது. மழை, மண் சரிவு போன்ற சூழ்நிலையில் கோயிலையும் சுற்றுப்புறத்தையும் பேணி காத்த இவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தே. பாஸ்கர பாண்டியன் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் போது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 4000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். திருக்கார்த்திகை தீபத் திருநாளில் கிரிவலப்பாதை மற்றும் கோயில் பகுதிகளில் தூய்மை பணிகள் ஈடுபட்ட 21 நகராட்சிகள், சேலம் மற்றும் திருவண்ணாமலையை சார்ந்த மாநகராட்சி ஊழியர்கள் என மொத்தம் 4000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். 4000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை கௌரவப்படுத்தும் விதமாக அவர்களை அழைத்துச் சென்று சிறப்பு தரிசனத்தில் அண்ணாமலையாரை தரிசனம் செய்து கௌரவப்படுத்திய மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன். தொடர்ந்து திருக்கோயில் சார்பாக பிரசாதம் வழங்கப்பட்டு அவர்களுடன் உணவும் அருந்தினார். தானே முன்னின்று திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய அழைத்துச் சென்றார். சுவாமியை தரிசனம் செய்ய அழைத்துச் சென்ற மாவட்ட கலெக்டரை எப்படி பாராட்டுவது? உழைப்பை மதிக்க தெரிந்தவர் என்ற ஒரு வார்த்தையை தவிர வேறொன்றும் இல்லை. எவ்வளவோ புண்ணியம் இருந்தாலும் அதைவிட புண்ணியமான செயல் கலெக்டரின் செயல் என்பதே சரியான பதிலாக இருக்கும்.